ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு நைட்டி மெட்டீரியல் தான் 3 மீட்ரு. இது எவ்வளோக்கு வாங்கினேன்னா 190. இதனுடைய ரேட் வந்து 190. அதை நான் நைட்டியாக இப்போ தைக்க போகிறதில்ல, ஒரு டாப்பு கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். அந்த வீடியோ பாருங்கள். கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இந்த கட்டிங் வீடியோவும் போடுறேன். அப்புறம் அதுதான் இந்த கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். இப்போ 2 பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம ஹார்ம் ஹோல் கரெக்டாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் செப்ரேட் பண்ணிக்கலாம், 2ஆக கட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டு பேக்கு. இது வீட்டில் நைட்டே போடுறதுக்கு, டக்குன்னு ஏதோ ஒரு கடைக்கெலாம் போகணுன்னா கூட நம்மளுக்கு போகிறதுக்கு அதுவே ஒரு தடங்கலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தைச்சி போட்டுட்டோன்னா வீட்லேயும் நம்மளுக்கு ஃப்ரீயாக போட்டுக்கலாம், வெளியிலையும் போட்டுன்னு போக நல்லா ஃப்ரீயாக ஒரு சுடிதார் டாப் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பேசிக் மாடல் தான். இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம வர வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன் அந்த வீடியோ கட்டிங்கும். அப்புறம் அதுதான் பாருங்கள். இப்போ 2ம் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ கழுத்து கட் பண்ணிக்கிறேன். கழுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான் சேம் அதே 6.5 இன்ச்சு தான் வச்சுக்கிறேன். ரெண்டுமே 6.5 வச்சு நான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் துணி கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்க, ஏன்னா மடிக்கும்போது நம்ம விடாமல் கட் பண்ணிட்டோன்னா அது இன்னும் பெரிய கழுத்தாயிடும், அப்புறம் அது நல்லா இருக்காது. அதனால் 6.5 வச்சுட்டு கொஞ்சம் துணி விட்டுட்டு நான் மார்க் பண்ணதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் விட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அது மடித்து தைக்கும்போது கரெக்டாக 6.5 இன்ச்சு வரும். அதுதான் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மாடல் தான். நம்ம கஷ்டம் நினச்சாதான் எதுவுமே கஷ்டம். நம்ம முயற்சி செஞ்சால் நம்மளால் எல்லாமே முடியும் செய்ய. எப்போவுமே நம்ம எதையும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே நாமளே நம்மளை தாழ்த்திக்கக்கூடாது. நம்மளால் முடியும்ன்ட்டு ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி வச்சாதான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை யாருமே நம்மளுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க. நாம் தான் ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் தான் ஏற்படுத்திக்கணும். நம்மளுடைய லைஃப்பில் இருக்கட்டும், எதுலேயுமே நம்மளுக்கு யாரும் வாய்ப்பு தரமாட்டாங்க. நாம் வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு நாம் முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வச்சாதான் நம்மளால் போக முடியும். நம்ம இருந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி மூடு இல்லை அப்படின்ட்டு நம்ம மூடு கூட நம்மளுக்கு ஏன் இதுவாக இருக்குது, அப்செட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் தேவையில்லாத போட்டு எல்லாத்தையும் மண்டையில் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. எல்லாமே கடந்து போக தான் செய்யும். இப்போ நிறைய நம்ம யூடியூப் பார்க்குறோம், அப்புறம் இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ஹாப்பியான மூமெண்ட்டு அதான் போட்டுட்ருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்குறோம். நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கிற மாதிரி, இருக்கிற கஷ்டம்லாம் நம்ம தான் படுற மாதிரி, இருக்கிற சந்தோஷம்லாம் அவங்க தான் படுற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க வெறும் சந்தோஷத்தை மட்டும்தான் இதில் ஒரு பதிவேற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோகமோ இல்லை அவங்க கடந்து வந்த பாதையோ இல்லை அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க பட்ட கஷ்டமோ அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நாம் தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம மேற்கொண்டு நாம் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம மடித்து நம்ம கழுத்துக்கு பண்ணலாம். கிராஸ் பீஸ் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும், வளைச்சி கொடுக்கும். நம்மளுக்கு வேணும்னா கேன்வாஷ் கூட வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு கேன்வாஷ் வச்சா எனக்கு அவ்வளோவா
செட் ஆகலை, ஒரு மாதிரி ரஃப்பாக எனக்கு கழுத்து வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் துணியை கொஞ்சம் நல்லா மொத்தமாக வச்சு மடித்து தைச்சினா அதுவே நல்லா கனமாக நல்லா ஸ்டிப்பாகி நிற்கும். அது உங்களுடைய இஷ்டம் தான், கேன்வாஷ் வச்சு கூட நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அதுதாங்க சொல்லிட்டு வந்தேன். எல்லாருக்குமே வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குங்க. எப்படி மழை இயற்கையே நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பாடம் கற்றுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த வெயில் வந்து ஏற்ற காலத்தில் அந்த வெயில் வந்தால் தான் அந்த பயிருக்கெல்லாம் நல்லது. அந்த நேரத்தில் மழை வந்தால் அந்த நம்மளுக்கு விவசாயம் கெட்டு போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த மழை எப்போ பெய்யுமோ அப்போ பெஞ்சாதான் அந்த பயிருக்கெல்லாம் நல்லா ஒரு செழித்து வளர அதுக்கு ஒரு நேரம். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொரு காலம் இருக்குங்க. நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம கடந்து வரும்போது தான் நம்ம இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காகும். நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ராங்காகும். அதனால் நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளை பற்றி குறை பேசுகிறாங்களா, நம்ம ஏன் அதை கண்டுக்கணும்? நம்ம அதை கண்டுக்கிட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னாடி போகிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்மளை பற்றி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் மண்ணு கடந்து போய்கிட்டே இருங்களேன். நீங்கள் எதுவுமே உங்களை ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணர்ச்சியை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. ஒருத்தவங்க உங்களை கோவப்படுத்துகிறாங்க, இல்லை உங்களை அழ வைக்கிறாங்கன்னா உங்களுடைய உணர்ச்சியை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. நம்ம ஏன் அதுக்கு இடம் கொடுக்கணும்? நம்ம எதையுமே கண்டுக்க வேண்டாம். நம்ம வேலை என்ன, நம்ம அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால் யாருமே எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சோம்பேறித்தனம் படாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே வாழ்க்கைன்னு ஒரு மனுஷனாக ஒருத்தன் பிறந்துட்டான், அவன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்க செய்யும். சந்தோஷமே இருக்காது, கஷ்டமே இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்மளுடைய உழைப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த உழைப்பு ஒரு நாள் நம்மளுக்கு உயர்வை கொடுக்கும். நல்ல ஜாலியாக தெம்பாக நல்ல ஜாலியாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். பாருங்கள், கழுத்து ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பேசிக் மாதிரி நான் தைக்கிறது. கழுத்து நம்ம ஜாயின் மடித்து தைச்சிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் நான் ஒரே அளவு தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுத்துக்குமே நான் ஒரே அளவு தான் வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் கட் பண்ணி கொஞ்சம் பிசுறாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுடுறேன். அந்த கிராஸ் பீஸை தான் கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே இன்னொரு பேக் கழுத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் இந்த சின்ன துணியிலே நான் மடித்து கரெக்டாக பிசுறு இல்லாத மடித்து தைச்சிருவேன். சப்போஸ் உங்களுக்கு மடித்து தைக்க கிராஸ் பீஸ் வரலைன்னா நீங்கள் ஒரு 2 இன்ச்சு கூட எடுத்து அழகாக நீங்கள் மடித்து தைச்சிடலாம். அது இன்னும் நல்லா தான் இருக்கும், கனமாக இருக்கும், கழுத்துக்கு நல்ல ஒரு கனம் கொடுக்கும், வெயிட் கொடுக்கும். நம்மளுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கே என்ன தெரியுமாங்க, இந்த டைம் மேனேஜ் பண்ணுறது தாங்க. அந்தந்த டைமுக்கு நம்ம அதை கரெக்டாக செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே
ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்ம அப்படியே சேர்த்து வச்சு மொத்தமாக செய்யும்போது தான் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது. அது ஒரு ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அது நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அந்தந்த டைமுக்கு நம்ம அது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பெரிய இதுவாக இருக்காது, ஒரு கஷ்டம் தெரியாது. நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும். அது இல்லைன்னா கூட இனிமேல் அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக தைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமுக்கு இந்த டைமுக்குள்ளே சமையல் முடிச்சுட்டு தைக்கிறதுக்கான ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை நீங்கள் தைக்கிறதுக்கு உக்காருங்க. அது ரெகுலர் பண்ணுங்கள். அது ரெகுலர் பண்ண அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக நீங்கள் தைக்க போயிடுவீங்க. அப்புறம் நான் வந்து 2 சைடும் டாட் பிடிச்சிக்கிறேங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு வச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதுவும் நான் மார்க் பண்ணி ஹைட் எவ்வளோன்னு பார்த்து 2 பக்கமும் டாட் பிடிச்சிக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஹெல்த்தை நாம் பார்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வேலை செய்கிறோம், நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண நம்ம முன்னாடி ஸ்டெப் வைக்கிறோம். நான் சொன்ன எல்லா விஷயம் நம்ம பண்ணாலும், ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெல்த்தை நாம் பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம இதையெல்லாம் பண்ண முடியும். அதனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும். நம்ம தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரையும் நாம் பார்ப்போம். நம்ம வந்து சாப்பிட்றதையும் நம்ம கேர் எடுத்துக்கணும். எப்படி மற்றவங்களுக்கு கேர் எடுத்து நம்ம பார்த்துக்குறோமோ, நம்மளையும் நம்ம ஸ்பெஷல் டைம் எடுத்து நம்மளையும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவப்பட்டுக்கிறேன். என்னுடைய உடம்பை சரியாக பார்த்துக்காத அதனால் நிறைய ப்ராப்ளம், பிளட் இல்லாமல் அது மாதிரிலாம் நிறைய நான் அனுபவித்தேன். ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமே அனுபவித்தேன். அதனால் நம்ம உடம்பு ஹெல்த்து நமக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம ஹெல்த்தையும் நம்ம முதல்ல கவனிச்சிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம் நம்மளுக்கு. டாட் பிடிச்சிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கேத்ரின் ஃப்ளீட் வைக்க போகிறேன். நான் இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்ட பிறகு கை வந்து பஃப் கை தான் வச்சுருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு நம்ம பஃப் கை தான் வைக்க போகிறேன். ரெண்டு சைடுமே நம்ம வந்து கரெக்டாக இருக்குதா ஷோல்டர் தைச்சிட்ட பிறகு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த ஆர்ம் ஹோல் கட் பண்ணியிருந்தோம்ல கை, அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி ஒரு 1/4 இன்ச்சு அப்படிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அதை எல்லாம் மடித்து வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த கை இந்த உடம்பு சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஏத்தம் இறக்கம் வராது. அதனால் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம போட்டு செக் பண்ணணும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, அதை நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேன். ஷோல்டர் கொஞ்சம் பிசுறு தட்டி எடுத்துட்டேன்.
இப்போ வந்து கைக்கு நான் பஃப் வைக்க போகிறேன். பஃப் கை தான். அந்த மேலே நான் கரெக்டாக குறிச்சிருக்கிறேன். ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஹைட் எடுத்துகிட்டு அதை நான் வளைச்சி முழு இருக்கிறேன் அந்த கை அளவு எடுத்துருக்குறேன். அது வரைக்கும் பஃப் வச்சுருவேன். இது வந்து கை முனையில் மடித்து தைச்சிக்கலாம். 2 கையும் மடித்து தைச்சிக்கிட்டு நம்ம பஃப்புக்கு ஃப்ளீட் வச்சுட்டு கையை ஜாயின் பண்ணிட்டா இந்த பாடி வேலை முடிஞ்சுது. அடுத்தது கேதரிங் பண்ணணும். அதுவும் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இன்றைக்கி வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் அந்த வேலையை மட்டும் அப்படி பெண்டிங் வைக்காதீங்க. ரொம்ப முடியலன்னா அது பரவாயில்லைங்க, அது தவிர்க்க முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தின் மூலயமா அந்த மாதிரி வேலையை தள்ளி வைக்காதீங்க. அது அப்படியே நம்மளுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் ஆகிடும். அந்த மறுபடியும் நம்ம அந்த மாதிரி போகாத மாதிரி அந்த எண்ணமே வரக்கூடாது. கஷ்டந்தாங்க. அந்த நல்ல வேலை செஞ்சு உடம்பு வலி நம்மளுக்கு வந்து நம்ம தூங்கி பாருங்களேன், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த தூக்கமே மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம. அதை ஃப்ளீட் வைக்கிறேன். இந்த ஃப்ளீட் வந்து நம்ம இது அர்க்காத் பண்ணிக்கணும். எவ்வளோ ஃப்ளீட் வைக்கணுன்ட்டு ஸ்டார்டிங் கட் பண்ணும்போதே இந்த கட்டிங் வேணும், பஃப் கை வேணும். நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். எல்லாத்துக்கும் ஃப்ளீட் வச்சுக்கலாம். 2 கையும் ஃப்ளீட் வச்சுட்டு நம்ம பாடி பீஸ் கை ஜாயின் பண்ணிடலாம். நம்ம கட்டிங் மட்டும் கரெக்டாக போட்டோங்களாம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மட்டும் கட்டிங் மட்டும் கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக நம்ம கட்டிங் போடும்போதே நம்மளுக்கு தையல் எங்கே வரும், நம்ம எவ்வளோ மடித்து தைக்கணும் அப்படின்ட்டு நம்ம அர்க்காட் போட்டு வச்சிட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. அதனால் கட்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் கவனமாக கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா தைக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது அவ்வளோவா இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். இது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ நிறைய இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி தான் நைட்டிக்கு பதில் இந்த நைட்டி கிளாத்து நம்மளுக்கு லாபமும். இது நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கி நம்ம நல்ல ஒரு சூப்பராக ஒரு டாப் ஒன்று கஸ்டமைஸ் பண்ணிடுறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள். இப்போ நான் கை ஜாயின் பண்ணிட போகிறேன். பஃப் வச்சுட்டு கை ஜாயின் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம நடுவுலேருந்து அப்படியே செக் பண்ணிக்கலாம் ஒரு சைடு, அப்புறம் இந்த சைடு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கையை அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 2 சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் ரெடி பண்ணணும். ரொம்ப ஈஸி இந்த ட்ரெஸ்ஸு. இதுலேயே நம்ம கைக்கு நிறைய டிசைன் வச்சு தைக்கலாம். கேதரிங் ஃப்ளீட் வைக்கலாம், பாக்ஸ் ஃப்ளீட் வச்சு தைக்கலாம், அப்புறம் பேனல் கட் தைக்கலாம். இந்த மாதிரி ஆனால் பேசிக் இதுதான். இதுலேருந்து நம்ம எத்தனை மாடல் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் நைட்டிக்கு பதில். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாடல் இப்போ ஃபேஷன் ஆகிடும். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. சப்போஸ் எங்கேயா திடீர்னு வெளியில் போனால் கூட அழகாக நம்ம வெளியில் போய் வீட்டுக்கோ நம்ம போட்டுக்கிறதுக்கோ நல்ல நைட்டி மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்குது. வேலையெல்லாம் செய்யணும். நம்ம வேலை செய்யும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக, ஏன்னா வீட்டில் வேலை எல்லாம் நம்ம தான் செய்யணும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ப்ராப்பராக ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையும் செய்யவும் முடியும் இந்த வெயில் காலத்துலலாம். அதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. நான் என்ன கேட்டால் இந்த மாதிரி நம்ம தச்சு போடுறது. கை ஜாயின் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் நல்லா கிளியராக எடுத்து போடுறேன். இது ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா கிளியராக நான் உங்களுக்கு இது யாருக்கா யூஸ் ஆகும் அப்படின்னு தான் போடுறேன். இப்போ நான் பாட்டமுக்கு வந்து கேதரிங் ஃப்ளீட் வைக்கிறதுக்காக தையல் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேதரிங் வந்து ஈஸியாக வரும். பெரிய ஸ்டிச்சாக வச்சுட்டு அந்த பாட்டம் துணி மேலே இருக்கிற இதில் நம்ம எங்கே ஜாயின் பண்ணுவோமோ டாப்போ அங்கே ஒரு தையல் போட்டுட்டோன்னா எக்ஸ்ட்ரா நூலை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதை இழுத்து ஃப்ளீட் வர வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கும் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நடுவில் நூல் நிறைய விட்டுட்டு ஸ்டிச் போடுங்க. இப்போ வந்து நூலை விட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே இருக்கிற நூலை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அதை மட்டும் அப்படியே இழுத்து ஃப்ளீட் வர வைக்கணும். இதுதான் கேதரிங் ஃப்ளீட்டு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. நம்ம ஒரு ஃப்ளீட்டாக, ஏன்னா இதில் நான் ஒரு ஃப்ளீட்டாக வச்சா கூட இந்த கிளாத் பத்தாது. இப்போ நான் கேதரிங் பண்ணி தைச்சேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டாப்போடு இந்த பாட்டமையும் நான் அட்டாச் பண்ணிவிடுவேன். அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக ஃப்ளீட் வச்சா இது பத்தாது இந்த துணி. அது மாதிரி மேலே அந்த நூலை மட்டும் தனியாக பிடிச்சி கீழே இருக்கிற நூலை கீழே விட்டுடணும். பிரிக்கக்கூடாது. விட்டுட்டு மேலே இருக்கிற நூலை மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் ஃப்ளீட் வர வச்சு இந்த சைடு கொஞ்சம் ஃப்ளீட் வர வச்சுட்டு நம்ம இழுத்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளீட் வந்துடும். அப்போது நம்ம அந்த டாப் போட்டு இந்த பாட்டம் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அதே மாதிரி ஃப்ளீட் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய தையல் வச்சுதா கண்டிப்பாக அது கொஞ்சம் கவனமாக பார்த்து தையல் சின்னது பண்ணிக்கோங்க. நான் அது கவனிக்கவே இல்லை, அப்படியே தையல் போட்டேன். மறுபடியும் அதை நான் தையல் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நான் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் தான், இது பெரிய மிஸ்டேக் இல்லை, சின்ன மிஸ்டேக்கு. அப்படியே நம்ம கவனிக்காத போயிட்டோன்னா ஒரு தடவை போட்டு கட்டினோன்னே கிழிஞ்சு போய்டும். அதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க தையலையும். இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நல்லா ஏற்கனவே தைக்கிறவங்களுக்கு அவங்களாம் ஈஸியாக தைச்சிடும். புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு எல்லாமே அதை நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் மெத்தட் மட்டும்தான் நான் போடுறேன். கட்டிங் வீடியோ கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுறேன், இன்னொரு நாள் போடுறேன். இது வந்து நான் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கினேன். இதனுடைய அளவு கூட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன்.
இப்போ இன்னும் பேக் சைடு இப்போ நான் அதே மாதிரி ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். கேதரின் ஃப்ளீட்டு ஒரு சைடு எடுத்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போது அந்த டாப்பையும் பாட்டமையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல பக்கம் ஒன்றா இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக நான் வீடியோ போட எனக்கு அப்போ தான் ஒரு ஆர்வமாக இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் அது உங்கள் மனசை யாரையாவது காயப்படுத்தி இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஏன்னா எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் எல்லாருக்குமே எல்லா வார்த்தையும் செட் ஆகாதில்ல. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு லைஃப் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தாது. இது யாருக்கெல்லாம் மோட்டிவேட் ஆச்சோ அவங்களுக்கு நீங்கள் இன்னும் முயற்சி செஞ்சு இன்னும் உங்கள் லைஃப்பில் முன்னேற பாருங்கள். யாரையா புண்படுத்தி இருந்துச்சுன்னா சாரி, மன்னிச்சிடுங்க. என்ன ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சைடில் பாடி ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடும். சூப்பரான ஒரு டாப் ரெடி ஆகிடும். நம்ம கை அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கை அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆமூல் எவ்வளோன்னு பாருங்கள். ஆமூலில் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அதுவும் மார்க் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அர்க்காட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச் போடணும். அதனால் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு மார்க் போட்டு அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 1 hour தாங்க ஆச்சு. 1 hourல சூப்பராக ஒரு டாப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ஐடியா தான் நான் சொல்கிறேன். நான் ஃபுல்லாக வீடியோ கட்டிங்ஸ் போடல. ஒரு ஐடியா இந்த மாதிரி போடுங்க அப்படின்றதுக்காக தான் நான் இது மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் வேலை செய்ய, வெளியில் போக, அதுக்காக தான் உங்களுக்கும் நான் இது சஜஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எவ்வளோன்னு பார்த்து அளந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிடுவேன். நீங்கள் வேணும்னா சைடில் ஒரு ஓவர்லாக் கூட பண்ணிக்கலாம். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை, அதனால் நான் ஓவர்லாக் பண்ணலை. இது தையல் தெரியாமல் கூட நம்ம இதை தைக்கலாம். இந்த மிஷின்லேயே தையல் தெரியாமல்
அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் தைச்சிட்டு அதை அப்படியே திருப்பி நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ நம்ம தையல் போட்டோன்னா அந்த பிசுறு உள்ளே போயிடும். அப்போ நம்மளுக்கு அந்த பிசுறு இருக்காது, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் துணி நிறைய விடக்கூடாது, அதுக்கு மொத்தையே அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம 2 சைடும் 2 தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக அந்த துணியை கொண்டு வந்துடணும். லாஸ்ட்டு முடிக்கிற நேரத்துக்கு ரொம்ப நூல் கட் ஆகிட்டே இருந்ததுங்க. அப்புறம் எப்படியோ தைச்சிட்டேன், பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே நம்ம பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சாதாங்க இது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும்ங்க எல்லாத்தையும் நம்மளால் முடியும், ஃபேஸ் பண்ண முடியும்னு நினச்சேன்னா எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தாங்க. இந்த சைடு நம்ம அந்த டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்க, அது கூட கரெக்டாக ஈக்குவலாக வரணும், ஈவனாக வரணும். ஒன்று மேலே ஒன்று கீழே வரக்கூடாது. அது கூட கொஞ்சம் கவனமாக நம்ம அதான் கட்டிங் நம்ம கரெக்டாக போட்டோன்னா எவ்வளோ நம்ம ஸ்டிச்சிங் கூட்டமோ அவ்வளோதான் நம்ம ஸ்டிச்சிங் தைக்கணும். அதுக்கு மேலே நம்ம தைச்சிட்டோன்னா தான் அந்த ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ விட்டோமோ அதே அளவு தான் நம்ம தையலும் போடணும். மடிக்கிறதுலேருந்து அட்டாச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, அப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ கீழே மடித்து தைச்சிட்றேன். இது டபுள் எக்ஸல்னால உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேதரிங் ஃப்ளீட், இது எக்ஸலாக இருந்தால் உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்டே வைக்கலாங்க. சாதாரணமாக ஃப்ளீட்லாம் நிறைய வச்சு நல்லா போடலாம். டபுள் எக்ஸல்னால கொஞ்சம் ஃப்ளீட்டு கம்மியாக வரும் இந்த துணிக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.